உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அது ஒண்ணுமில்லைங்க தான். இந்த பிக் பாஸ் கூட எல்லாம் போறாங்கல்ல, எப்படி போவாங்க? பஸ்ல ஏறி சென்னைக்கு போய் காலால நடந்து போவாங்க. அட அது இல்லைங்க தான். உள்ள போறதுக்கு ஏதாவது பண்ணணும்ல, என்ன பண்ணணும்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அதுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு தெரியும். நீங்க சரியான வேஸ்ட் பீஸ். இது கூட தெரியல. உனக்கு அந்த தெரிஞ்சிச்சு பாரு. எனக்கு தெரியாதானே உங்ககிட்ட கேட்டேன். சரி, அது எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நானும் அடுத்த முறை பிக் பாஸ் போறேன். யாரு நீ? ஆமா நான் தான். யார் யாரோ போறாங்க, நான் போக முடியாதா? போயிடலாம். அதுக்கு முன்னாடி எதையாவது சாதிக்கணும். நான்லாம் பிறந்ததே பெரிய சாதனை தான். ஐயோ வாயாடி, வாயாடாம கொஞ்சம் வடிக்கிறியா? ஆனா நீங்க வேற தான். எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்ட்டு டிவி போட்டு கொஞ்ச நேரம் பாப்போமா? இந்நேரத்துல பிக் பாஸ் போட்டிருப்பான். அதானே பார்த்தேன். இப்படி நேரம் பேசின பேச்சுக்கு இதுதான் காரணமா? ஆமா தான். சத்த நேரம் டிவி போட்டு விடுறீங்களா? பிக் பாஸ் பார்க்கணும். இந்த ஆர்வத்தெல்லாம் படிப்புல காட்டிடாத என்ன? படிப்புலாம் ஒரு விஷயமா? என்ன பார்த்து நீங்க என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் அசால்ட்டா படிச்சு முடிச்சிருவேன். நீங்க வேணா பாருங்களேன், காலேஜ்லயே டாப்பரா நான் தான் வருவேன். நீ காலேஜ்லயே டாப்பரா வரது மட்டும் முக்கியம் இல்ல, கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி அறிவும் இருக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு நிறையவே இருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க தான். பிக் பாஸ் போட்டு விடுங்க. முதல்ல இதை படிச்சு முடி, அப்புறம் போடலாம். அதுக்குள்ளே அது முடிஞ்சே போயிடும். அப்புறம் எங்க இருந்து பாக்குறதா? மொபைல்ல தான் 24 மணி நேரம் வருதுல, அதுல ஓட்டு பாத்துக்கலாம். இப்போதைக்கு படிக்கிற வேலையை பாரு. ஏய் ஏண்டி, உங்க அக்கா எங்க போனா? ஏங்க தான் சமையல் கட்டிக்குள்ள அடுத்தால 2 பேரும் இருந்தீங்க, இப்போ ஏங்கிட்ட கேக்குறீங்க? ஏடி, உங்க அக்காவை கடுகு எடுத்து வர சொல்லி அனுப்புனேன். இன்னமும் ஆள காணோம். கடுகு எடுத்துட்டு வர போனாலும் இல்ல கடுகு உற்பத்தி பண்ண போனாலும் தெரியல. அட இதுக்கு எதுக்கு இந்த கருத்து கத்துறீங்க? கொஞ்சம் பொறுங்க, எடுத்துட்டு வருவாங்க. உங்க அன்னிக்காரிய பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ இப்படி இப்படியே நடிச்சு ஒரு வேலையும் பார்க்காம நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இருக்குது அவளுக்கு, போய் கவனிச்சுக்கிறேன். எங்க அம்மா அண்ணி இந்த வச்சு பேசுது, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் என் அக்கா திட்டு வாங்கினா என்னன்னு கேட்கலாம். அந்நாடு இது நடக்கிறது தானே. எனக்கு இப்ப இதெல்லாம் வலிக்கு போச்சு. இன்னமும் நான் கல்யாணம் முடிஞ்சு வர வரைக்கும் இந்த ஏச்சு பேச்செல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கணும். அதை இப்படி தெரிஞ்சுக்கிட்டே சொல்றேன், व्यसனமே இல்லை உனக்கு? व्यसனமா தான் இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. அப்புறம் அத்தையும் ஒரு குறையும் சொல்லிட முடியாது. ஏன்னா என்னதான் பேசினாலும் அவங்க தானே எங்களை பாத்துக்கிறாங்க. உனக்கு இருக்கிற பக்கம் கூட அம்மாக்கு சுத்தமா கிடையாது. சாரிடா தங்கம். அட பரவாயில்ல விடுங்க. சரி, நான் கேட்ட ரெட் பவுச் டீச்சிங் போட்டது ஏங்க? அட ஆமால, மறந்தே போயிட்டேன். நாளைக்கு வாங்கி தரேன். மாமா சரி வழி விடுங்க. முடியாது மாமா, அத்தை வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். முதல்ல இந்த கழுவு டப்பா கொடுங்க. முடியாது. என்னடி பண்ணுவ? அட கொடுங்க மாமா, விளையாடுற நேரமா இது. உன் கூட விளையாடுறதுக்கு என்ன நேரம் காணலாம், அதெல்லாம் பார்க்க முடியாது. இங்க பாருங்க மாமா, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அத்தை வந்தா உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்னதான் கத்துவாங்க. அதெல்லாம் எங்க அம்மா வரமாட்டாங்க. நம்ம வேலையை பார்க்கலாம். அதுக்கு தான் ரூம் இருக்கலாம். 10 மணி ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுக்க முடியாதா? முடியலையே. அதானே பார்த்தேன். இந்தாங்க கடுகு. ஏடா கடுகு நான் வாங்கிட்டே கேட்டேன். ஆமா, நீ எப்படி ஸ்டோர் ரூமுக்குள்ள வந்த? அது வந்துங்கம்மா, வேலை முடிஞ்ச அப்படியே வந்தேன். இவ உள்ள கடுகு எடுக்க முடியாம எட்டி எட்டி எடுத்துட்டு இருந்தா, அதான் உதவி செய்யலான்னு. ஓ உதவி செய்யறதுக்கு பொண்டாட்டி கூப்பிட்டா உடனே உள்ள வந்துட்டீங்க சாரு. அவ கூப்பிடலீங்கம்மா, நான் தான் வந்தேன். நம்பிட்டேன். உன் பொண்டாட்டிக்காக போய் சொல்றியாக்கும். அட இதுல என்ன போய் இருக்கு, நானே தான் எடுத்து கொடுக்க வந்தேன். ஏய், இதுக்கு மேல போய் சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தேன், அடிச்சு பல்லவல காட்டிடுவேன். போடா கடலை. என்னங்க மகாராணி, உங்களுக்கு கடுகு எடுத்து கொடுக்கறதுக்கு 7 ஆள் வரணுமோ? அத்த நான் எதுவும் வரலைங்க. அவர் தான் உள்ள வந்து ஏதோ எடுத்து கொடுக்குறேன்னு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ வாய் மூடிட்டு நில்லு. அம்மா இப்ப அவளை எதுக்கு திட்டுறீங்க? கடுகு நான் தான் எடுக்க வந்தேன், அவ ஒண்ணு என்ன கூப்பிடல. பொண்டாட்டியை ஒன்று சொல்லிட்டா போதுமே, வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவியே. போய் குளிச்சுட்டு ஏதாவது ஜோலி இருந்தா பாரு. ஏய் நீ வாடி. சாரிடி. இதுக்கு தான் மாமா அப்பவே சொன்னேன், போயிருந்தீங்கன்னா வேற பிரச்சனையும் வந்திருக்காது. சாரிடி. சரி நான் ரூம்ல வெயிட் பண்றேன், வந்துரு. உன்ன மூஞ்சி இப்படி பாமா வச்சுக்க வேண்டியது. சரி போங்க. உனக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொன்னேன், ஏதாவது ஒன்று இருக்குதா? ஏங்கத்த இல்லைன்னா கொஞ்சம் கொடுக்க போறீங்களா? இந்த எகத்தால வச்சுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. வீட்டுல வயசு பையன் வயசு உள்ள இருக்காங்க, இப்படி உரைச்சிட்டு தெரியுது நல்லாவா இருக்குது? அத்த நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. சும்மா அவர் நின்று பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. 10 மணி ஆனா போதும் உடனே ரூமை போட்டு தாக்கல் போட்டுக்க வேண்டியது. அப்படி உங்ககிட்ட எனக்கு தான் கண்டாலும் தெரியல. எப்ப பார்த்தாலும் உன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பிள்ளையை வெத்து கொடுக்க துப்பு இல்ல, ஆனா இதுக்கு மட்டும் குறைச்சே இல்ல. எங்களுக்கு மட்டும் குழந்தை பெற்றுக்கணும் ஆசை இல்லையா என்ன? அதெல்லாம் எங்க கையிலயா இருக்கு. நான் எனக்கு பண்ண முடியும். பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்ல, போகாத கோயில் இல்ல, இருந்தும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இங்க இந்த கண்ணீர் வருமோ தெரியல. டாம திறந்து விட்ட மாதிரி படபடன்னு ஊத்திருமே. இங்க வாரடி, உனக்கு இன்னும் 6 மாசம் டைம். அதுக்குள்ளேயே ஒரு நல்ல செய்தி சொல்லி ஆகணும். இல்லைன்னா நீயே போட்டி படிக்க தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இரு. அப்படி மட்டும் போகலன்னு வையன், ஏதாவது பண்ணி நானே உன்னை கழுத்து அடிச்சு வெளியே தருவேன். சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்றேன் நினைக்காத, நெசமாவே பண்ணுவேன்.
ஏதோ அண்ணன் மகளாச்சும் இதனால ஒருத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேலேயும் அப்படிலாம் ஒருத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒன்னால என் பையனுக்கு தான் அசிங்கம். எண்ணி 6 மாசம் டைம். நீயே ஒரு நல்ல முடிவு எடுத்துரு. திவ்யா, வாங்குங்க. ஏன்டி இப்படி எழுதுற? அம்மா ஏதாவது சொல்லிச்சா என்ன? இரு, நான் என்னன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நீங்க வாட்டுக்கு மறுபடியும் போய் பேசி ஏதாவது பிரச்சனை எடுத்து விட்டுறாதீங்க. அம்மா ஒன்றும் சொல்லலைன்னா நீ என்னத்துக்கு உட்காந்து எழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க மாமா. நமக்கு கடைசி வரைக்கும் குழந்தைய வறுக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இதை பத்தி வசனப்பட்டு இருந்தா மட்டும் மாறிடுமா சொல்லு? இதெல்லாம் நம்ம கையில இல்ல. அடுத்த மாசம் நல்ல செய்தி வந்து சேர்ந்துரும். நீ இதெல்லாம் பத்தி யோசிக்காத. நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ பேசி நான் தப்பா எடுத்துக்க போறேனா? எதுவா இருந்தாலும் சொல்லு. கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கு மேலேயும் எனக்கு குழந்தை பிறக்கும்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. நீங்க வேணா என்ன பிரிஞ்சுட்டு வேற ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கோங்க. என்னடி வார்த்தை இதெல்லாம்? கையும் அங்க தெரிஞ்ச எனக்கு அடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. உன் முகத்தை பார்க்கும்போது அடிக்க கூட தோண மாட்டேங்குது. ஆனா உனக்கு அதெல்லாம் புரிஞ்சிடாது. எங்க இருந்து புரிய போகுது? மத்தவங்க பேசுறதெல்லாம் காதுல போட்டுக்கோ. ஆனா புருஷன் சொல்றத கேட்கவே கேட்காத. இல்லைங்க மாமா, உங்க நல்லதுக்காக தான். எதிரி நல்லது? கல்யாணம் பண்ணவள குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்படியே விட்டுட்டு போறதா? அப்படி இல்லைங்க மாமா, நான் உங்களுக்காக தான் யோசிக்கிறேன். நீங்க கேட்டரிங் பிசினஸ் பண்றீங்க. நீங்க வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது 4 பேர் 4 விதமா உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாம இல்ல. அதெல்லாம் நினைச்சு வசனப்பட்டு தான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன். அத பத்தி நானே கவலைப்படல. உனக்கு என்ன வந்துச்சு? இப்படி பாரு திவ்யா, இந்த உலகத்துல ஒன்ன தவிர எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. என் கூட நீ இருந்தா போதும். மத்தவங்கள பத்திலாம் நான் எனக்கும் கவலைப்பட மாட்டேன். என் அம்மா பேசும்போது சரி பெத்தவங்களாச்சுன்னு கொஞ்சம் பொறுத்துப்பேன். ஆனா மத்தவங்க பேசும்போது விட்டு வேடிக்கை பார்த்து நிக்க மாட்டேன். அந்த நேரத்திலேயே கொடுக்க வேண்டிய பதில அங்கேயே கொடுத்துட்டு வந்துருவேன். ஒன்ன மாதிரி மனசுல போட்டுக்கிட்டா தேவையில்லாம நம்ம நிமித்தி தான் கெட்டு போகும். சரி, இவ்வளவு பேசுறல, ஒருவேளை எனக்கு குறை இருந்திருந்தா நீ விட்டுட்டு போயிருப்பியா? அது எப்படி மாமா போவேன்? அப்போ நான் மட்டும் போவேன்னு எப்படி உன்னால நினைக்க முடியுது? ஒரு குழந்தைய பெத்துக்க முடியல, அது தூக்கி கொஞ்சம் முடியலன்னு எனக்கு வசனமா தான் இருக்கு. ஆனா அதை விட எனக்கு நீ முக்கியம்டி. ஒன்னு கஷ்டப்படுத்துற எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம். 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா ஆளுக்கு ஒண்ணு பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் காதுல போட்டுக்கிட்டா நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியாது. எனக்கு இதெல்லாம் விட ஓ சந்தோஷம் தான் முக்கியம். இப்ப பாரு, இப்படி நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது கூட என்னால பார்க்க முடியல. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாதடி. என்ன செத்து போன்னு சொல்ல போறேன். ஆனா பிரிஞ்சு போறேன்னு மட்டும் சொல்லாத. என்னைக்கு உங்க இடத்துல நான் தாலி கட்டணும் அந்த நொடியில இருந்து இப்ப வரைக்கும் உனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ பிரிஞ்சு போறேன்னு சொல்ற வார்த்தைய என்னால தாங்கிக்கவே முடியலடி. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் என் உயிரையே விட்டுருவேன். மாமா, என்ன பேசுதலாம்? இப்படிலாம் பேசாதீங்க. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இதெல்லாம் செயின் வளையல எல்லாம் மேஜிக் மேஜிக் ஓட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என் ஆளு கூட நான் வெளியே போறேன். ஏது ஆளு கூட வெளியே போறியா? காலேஜுக்கு வந்துட்டான். மேமுக்கு தெரிஞ்ச அம்பிட்டுதான். மேம் உங்க அக்காவா இருக்கலாம், அதுக்காக கோர்த்து விட்டுட்டு போயிடாத. நான் நைஸா ஓடிடுறேன். மீனா சொல்றது கேளு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. காதல்னா கையை பிடிச்சிட்டு கையை கோர்த்துட்டு ஊரு சுத்துறது இல்லையா? பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருக்கணுமா? அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைக்கணுமா? ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுமா? அப்புறம் என்னமோ சொன்னாங்களே, அது அதை வேற மறந்துட்டனே. நீ சொல்றது அவ்வளவு உண்மைதான். அதெல்லாம் அவன் மேல எனக்கு நிறையவே இருக்கு. உனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அதனால உன்கிட்ட இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் மீனா, அவனை நம்பி நீ போறது எனக்கு என்னமோ சரியா படல. அவனே அந்த சத்யாவோட ஃப்ரெண்டு, அவன் கூடயே போற. உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். சொல்றதை கேட்டுக்கோ, அதான் உனக்கு நல்லது. இங்க வாரடி, சத்யா மாதிரி வினோத் கிடையாது. வினோத் ரொம்ப நல்ல பையன். நிக்க சொன்னா உள்ள வந்து நிக்கிறேன். அது வந்து வெளியே நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உள்ள வந்து நின்னேன். உனக்கு அறிவில்ல? வெளியே வருது உள்ள வரதெல்லாம் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகும்ல? அதை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. சாரிங்க. என்னவோ சரி, நான் முதல்ல போறேன், நீ போறவா? சரி. என்கிட்ட என்னவா பேசுவ? அவனை பார்த்தா மட்டும் இப்படி வாய் முடிக்கிறான். அவனுக்கு சும்மா சும்மா சிரிச்சாலும் பிடிக்காது, அதான். எது சிரிச்சா பிடிக்காதா? வேலைங்கிடும். இங்க வாரு மீனா, எனக்கு என்னமோ அவன் ஆளை பார்த்தாலே சரியில்லை. எதுக்கும் கொஞ்சம் உஷாராவே இரு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ற நாயே, வந்த நேரத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பழ காட்டிட்டே இருக்கான். இல்ல மச்சான், உன் நிலைமையை நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருது. அவனே சும்மா சும்மா பழ காட்டிட்டு இருந்தா வாயை உடைச்சிருவேன். இப்ப எனக்கு பழ காட்டிக்கிட்டு இருக்க? நீ காலேஜுக்கே வரமாட்டேன்னு நினைச்சேன்.
ஆனா வந்து கிளாஸ்ல நின்னுட்டு இருக்க பாரு, அதை நினைச்சாதான் சிரிப்பு வருது. பாடம் சொல்லி கொடுக்குறவங்க கடவுள் மாதிரி மறுவாது கொடுக்கணும். இந்த மறுவாதெல்லாம் இத்தனை நாள் எங்க போச்சு? வாடகைக்கு விட்டுருந்தியா? வாடகைக்கும் விடல, ஒத்திக்கும் விடல, எல்லாம் எங்களுக்குள்ளதான் இருந்துச்சு. அது அப்பப்ப வெளியே வரும். அர்ஜுன், எனக்கு இப்ப வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்க. நீ உட்கார் அர்ஜுன். நீ நிக்கிறனால எனக்கு தான் கால் வலிக்குது. அர்ஜுன், நீ பயப்படாத. மேம் வந்து நான் பேசிக்கிறேன். எங்க அப்பா இந்த காலேஜ்ல ஒன் ஆஃப் தி பார்ட்னர். உங்க அப்பா எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தா எனக்கு என்ன வந்துட்டான்? மேம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு மறுவாது கொடுத்து நான் நின்னுட்டு இருக்கேன். நீ ஒன்றரை ஜோலியை மட்டும் பாரு. நீ எல்லார்கிட்டயும் நல்லா தான் பேசுற. என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிற? என்னடா ஒன்று ஆள் எதுவுமே கேக்குது, பதில் சொல்லாம திரும்பிட்டேன். அவகிட்ட பேச்சு கொடுத்தா பேசிக்கிட்டே இருப்பான், கண்டுக்காம விட்டா அவளே திரும்பிடுவா. இவன் குடும்பத்துக்கே உன் மேல ஒரு கண்ணு. இவன் என்னடானா உனக்கு காதலிக்கிறேங்கிறா, இவன் அண்ணன் என்னடானா உன்கிட்ட வம்புக்கு வரான். அர்ஜுன், என்ன ஏன் அர்ஜுன் இப்படி கோவப்படுறீங்க? கத்தாதீங்க. நீங்க அந்த பக்கமா திரும்பி நிக்கிறனால உங்க மூஞ்சி என்னால பார்க்க முடியல. கொஞ்சம் இந்த பக்கமாவே நில்லுங்க. குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங் மேம். என்ற கிளாஸ்ல எப்பவுமே நீ நின்னுட்டு தான் வார்த்தை கவனிக்கணும். அர்ஜுன், உட்காரு. ஓகே மேம். ஓகே லிசன். இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக். என்ன மச்சான் இவ கிளாஸ் ஆரம்பிச்ச பிறகும் உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கா. அவ என்னமோ பண்ணிட்டு வரான், நீ கிளாஸ் கவனி. சரி சரி, நான் கிளாஸ் கவனிக்கிறேன், நீ மேம் கவனி. அப்படிங்க வாயை உடைச்சிருவேன். காலேஜ் முடிகிற வரைக்கும் இந்த பேச்சு எடுக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல மச்சான். காதல் பண்றதுக்கு மேம் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் முக்கியம் இல்லடா. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தா போதாது? அதெல்லாம் போதாது. பாடம் சொல்லி கொடுக்கறவங்க மேல எல்லாருக்கும் ஒரு மறுவாதம் இருக்கணும். நம்மளால அது எந்த விதத்துலயும் கெட்டு போயிடக்கூடாது. அதனால வாய் மூடிட்டு இரு. உன் இடத்துல நான் இருந்தா இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டேன் மச்சான். ஏய், என்னங்க பேச்சு? ஒன்னும் இல்லைங்க மேம். ஒழுங்கா பேசாம வார்த்தை கவனிங்க. ஏய் தியா. சொல்லுங்க மேம். கழுத்துல என்ன சுளுக்கா? அந்த பக்கமா பார்த்து பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் திரும்ப. மேம், நீங்க பேசுறதே என் காது கேக்குது. அப்புறம் என்ன உங்களுக்கு? இப்ப திரும்ப போறியா இல்ல கிளாஸ் விட்டு வெளிய அனுப்பட்டுமா? அட, என்னங்க மேம் பிரச்சனை உங்களுக்கு? நான் எந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருந்தா என்ன? பாடத்தை ஒழுக்கமா கவனிக்கிறல்ல, அது வராது. என்ன தைரியம் இருந்தா என்ன ஏத்தி பேசுற? கிளாஸ் விட்டு வெளிய போ. அதெல்லாம் போக முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வெளிய போங்க. இந்த காலேஜ்ல என் அப்பா ஒன் ஆஃப் தி பார்ட்னர். அதுக்கெல்லாம் பயப்படாத. நான் இல்ல கிளாஸ் விட்டு வெளிய போன்னு சொன்னேன். இங்க வாருங்க மேம். நீங்க சொல்றதுக்காக என்னால வெளிய போக முடியாது. ச்சே, என்ன ஒண்ணும். சரி, ஒழுக்கமா உட்கார்ந்து கிளாஸ் கவனி. என்னடா மச்சான் இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. அவ பேசுற பேச்சுக்கு மேம் இடத்துல நான் இருந்தேன்னா இன்னொரு அடிச்சிருப்பேன். படிக்கும் போது எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்கும், ஏன்டா சமையல்காரனாகிறதுக்கு உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வைக்கிறேன்னு. 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். டேய், இது ஒன்றரை ஐடியா. நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் நீயும் நானும் நம்ம சேர்ந்து போட்ட உழைப்பு தான். அதுவும் கரெக்ட் தான். நல்லா போகுதுங்கிறதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது. இதுல இன்னும் மேல மேல என்னென்னலாம் கொண்டு வரலான்னு நம்மளும் யோசிச்சுட்டே தான் இருக்கணும். எல்லா ஆர்டரும் நமக்கு வரதுனால முருகன் பேட்டரிக்கு ஆர்டரே போறது இல்ல போல. இனி அந்த ஆள் வேற நம்ம வேலை கடுப்புல இருக்கான். என்னாக போதோ தெரியல. அவருக்கு வர ஆர்டரை அடிச்சு போடுங்கன்னா தப்பு. நம்ம என்ன அப்படியே பண்றோம்? நம்மளோட சர்வீஸ் பிடிச்சு எல்லாரும் இங்க வராங்க. ஆமா மச்சான், இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். அப்புறம் இப்பெல்லாம் நிறைய பேரு பாரம்பரிய உணவு தான் எதிர்பார்க்கறாங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேட்டரிங்ல கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணிடுவோம்? ஆ, சரி மச்சான். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பாரு. நேத்து அம்மா உனக்கு பொண்ணு பார்த்ததா சொன்னாங்க. உனக்கு ஓகேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துருவோம். டேய், இப்போதைக்கு கல்யாணம் வேணாங்கிறேன்ல, விடு. அதான் இன்னும் ஒரு 5-6 வருஷம் போகட்டும். ஏன்டா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என்னமோ தெரியலடா, இப்போதைக்கு கல்யாணம் பண்ற இன்ட்ரெஸ்டே இல்ல. சரி ஓகே, உனக்கு எப்போ தோணுதோ சொல்லு, போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆட்டும்டா. என்ன வந்ததுல இருந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இந்தாங்க காபி குடிங்க. அட ஓடி, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ ஒருத்தி ஏங்க, எதுவும் பிரச்சனையா? ஏகே கேட்டரிங் வந்ததுல இருந்து ஒருத்தனும் நமக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. நானே வழி போய் நின்னாலும் எவனும் ஒரு ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படியே போய்கிட்டு இருந்தா தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். அந்த கேட்டரிங்ல நானே ஒரு முறை சாப்பிட்டிருக்கேன். புதுசு புதுசா நிறைய செய்றாங்க. அதனால தான் அந்த கேட்டரிங் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி போச்சு. நீங்களும் நம்ம தொழில எப்படி இருக்கணும்னு நல்லா யோசனை பண்ணுங்க. அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. அவங்க கீழே இறங்காம நம்ம மேல வர முடியாது. என்ன பண்றதுதான் தெரியல. அம்மா, காஃபி கொண்டா. வந்தது கைகால் மூஞ்சி கழுவணுங்கிறதுலாம் கிடையாது. நேரா வந்து காஃபின்னு கேட்க வேண்டியது. காலேஜ் போய் படிச்சு டயர்டா வரா. அவ கேட்டதும் காஃபி கொடுக்கறது விட்டுட்டு கதையா பேசிக்கிட்டு நிக்கிறா. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லனா. இது எங்க போய் முடிவதோ தெரியல. வர வர இவளும் உங்கள மாதிரியே நடந்துக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. என் பொண்ணு அப்படிதான் இருப்பா. நீ போடி உன் வேலையை பார்த்துட்டு. ஐயோ, வந்தது 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க. காதெல்லாம் வலிக்குது. இந்தாடி காஃபி. மா, இப்படி நேரம் கையில தானே வச்சிருந்தேன். சூடா இருக்கும், போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா. அப்பனுக்கும் பொண்ணுக்கும் வேற வேலையே கிடையாது. நம்மள வேலை சொல்லியே கொள்றது. எடுத்துட்டு வரேன். என்கிட்டயே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒண்ணு இல்லடா தங்கம், எல்லாம் நம்ம கேட்டரிங் சர்வீஸ் பத்தி தான். முருகன் கேட்டரிங்னா எல்லாரும் முந்தி அடிச்சுட்டு வருவாங்க. ஆனா இப்ப பாரு, நம்ம கேட்டரிங் சர்வீஸ்ல ஆடுது. ஒருத்தரும் புக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி சம்பளத்தை கொடுத்து எப்படி சமாளிக்க வரேனே தெரியல.
அட, இதுக்கு போய் அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது அப்படியே கேளுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம கேட்டரிங் சர்வீஸை முன்னேற்றத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று பண்ணுங்க, அவங்க கேட்டரிங் சர்வீஸ்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருங்க. அப்புறம் எல்லாத்தையும் இழுத்து முடிட்டு போக வேண்டியதான். ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் நம்ம பக்கம் வந்துருவாங்க. இத்தனை நாள் இந்த தொழில இருந்தும் எனக்கு இந்த யோசனை வரல பாரு. என் பொண்ணுனா பொண்ணுதான். உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க உண்மையாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ்ப்பா. நீ வாரடா ஜெயலம். அவங்க கேட்டரிங் சர்வீஸா இழுத்து மூட வைக்கல. நானும் அப்பே இல்ல. நீ உட்கார்ந்துடா தங்கம். நான் இப்ப வந்துடுறேன். ஹோ, நான் டயர்டா. அண்ணே, பரவாயில்லையே, மூஞ்சில காயம்லாம் ஆறி போச்சு. ஏய், என்ன ஓட்டுறியா? ஆமா, அப்படியே ஓட்டுறாங்க. அர்ஜுன் கிட்ட நல்லா வாங்கி கட்டின போல. உன் அண்ணனை போட்டு ஒருத்தன் புரட்டி பட்டி அடிச்சிருக்கான். பல்ல காட்டுறேன். அவன் வீட்டு கொண்ட வம்பளத்தினா அவன் அடிக்காம பின்ன கொஞ்சம் வேணாம். அதுவும் சரிதான். கட்டிக்கு போற பண்ண கிண்டல் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே வரும். ஏன்னா கட்டிக்கு வர பண்ணா அண்ணே, அவன் அவளை கட்டிக்கிறான்னு சொன்னா உனக்கு எப்படி கோவம் வருது? இங்க வாருண்ணே, பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாத. அர்ஜுன் எனக்கானவன். அவன் என் மூஞ்சிலே குத்துவான். நீ அவனை கல்யாணம் பண்ணிப்ப. அவனுக்கும் உனக்குள்ள வச்சுனா அது தனிப்பட்டது. அதுலலாம் என்ன இழுக்காத. எனக்கானவன் அர்ஜுன். அவனா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மேடம், கட்டிக்கிற என்ன உங்களுக்கு மட்டும் இருந்தா போதாது. அவனுக்கும் இருக்கணும். அவன் அந்த மகாவை தான் கட்டிப்பான்னு எனக்கு தோணுது. தோணும். கண்ணத்தோட ஒண்ணு விட்டானே வை. இங்க வாரு, அர்ஜுன் கூட யாரையும் சேர்த்து வச்சு பேசாத. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். நீ என்ன கோவப்பட்டாலும் நான் சொல்றதா உண்மை. அவன் மகாவை தான் கட்டிக்கு போறான். நீ வேணா பாத்துட்டே இரு. இங்க வாரு, அர்ஜுன் வாழ்க்கையில என்ன தவிர வேற யாரும் குறுக்க வர முடியாது. சரி விடாத. நீ சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டுட்டா அது அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன். அதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என்ற காதல் எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ உன் ஜோலி பாரு. இங்க பாருதியா, உன் அண்ணனா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நான் சொல்றத அப்படியே கேட்டேன்னு வையேன், அவன் உனக்கு ஈஸியாவே கிடைச்சிருவான். அப்படி என்ன சொல்ல போற? சொல்லு. நீ அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் அந்த மகாவை பாத்துக்கிறேன். மகாவை பாத்துக்கிறியா? அவ சின்ன பொண்ணாச்சே, ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறா. அவளையே லவ் பண்ற? அவளாம் எதுவும் இல்ல. எல்லாம் உனக்காக தான். நான் மகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ரூட் தானா கிளியர் ஆயிரும்ல. அதான். இவன் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. இதையே ஃபாலோ பண்ணுவோம். என்ன டீலுக்கு ஓகேவா? ஓகே இல்லையா? சரி, நீ சொல்ற மாதிரியே நீ மகாவை கட்டிக்கோ, நான் அர்ஜுனை கட்டிக்கிறேன். சூப்பர். நம்ம கூட சாமி கும்பிட வந்துட்டு எங்க போனா இவ? தொட்டில் கட்ட போறேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம். நீங்க இங்க என்ன பண்றீங்க? கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. நீ இன்னும் மாறவே இல்லை திவ்யா. என் வேற கூட உன் வயல சொல்ல மாட்டேல. அப்படிலாம் இல்லைங்க அருண். நீங்க இங்க என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க. எங்க அத்தை என்ற கூட வந்திருக்காங்க. நீங்க போயிருந்த திவ்யா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. என்ன பேசணும்? பதறாதீங்க. கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட தப்பா பேசுற அளவுக்கு நான் ஒன்றும் அயோக்கியம் கிடையாது. ஐயோ அருண், அந்த மாதிரி நான் எதுவும் நினைக்கலங்க. நீங்க என்ன விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கிளம்புறீங்களா? நேரமாச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அன்பான புருஷன், அக்கறையான மாமியாரு, திருதுருன்னு சுட்டித்தனம் பண்றதுக்கு என் குழந்தை, அப்புறம் என் வாழ தங்கச்சி. மொத்தத்துல என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு நிம்மதிதான் இல்ல. என்ன அருண் பேசுறீங்க? நான் நிம்மதியா இல்லையா? குழந்தைன்னு சொல்லி சொல்லி உங்க மாமியார் பேசுறது எல்லாத்தையும் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. ரித்திகா மூலமா தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. தெரிஞ்சதும் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? குழந்தை இல்லைங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. அதெல்லாம் தாங்கிட்டு எப்படிதான் இருக்கீங்களோ? அருண், என்னை பத்தி அக்கறை படுறதுக்கு என் புருஷன் இருக்காரு. நீங்க யாரும் என்ன அக்கறை படுறதுக்கு? நான் யாருன்னா கேக்குறீங்க? ஒரு நாள் இல்ல, 8 வருஷமா உங்க நினைப்பு மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன். உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். சாரி, உயிரே வச்சிருந்தேன். நீங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா என்னவோ என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு நாள் கூட எனக்கு தைரியம் வந்ததில்ல. படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போன பிறகு எல்லா தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நின்னேன். ஆனா அன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம். அந்த நொடியே என் உயிரை விட்டுலான்னு தான் போனேன். ஆனா தெரியல திவ்யா, சாகிறதுக்கு எனக்கு தைரியம் வரல. உங்களையும் நினைச்சிட்டு வாழ்ந்துடலான்னு தோணுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கீர்த்தி சொல்லியிருப்பா. அதனாலதான் நீங்க கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. இப்ப சொல்லுங்க திவ்யா, நான் யாரோவா? டேய், அறிவில்ல? என்ன யாரோவான்னு கேக்குறேன். யாரோதான். என்ற மேல அக்கறை படுறதுக்கு என் குடும்பம் இருக்கு. என்ன பாக்குறேன்? மூஞ்சில கோவத்தை கட்டாம பேசுறேன்னா 4 பேர் வந்து ஒரு இடம். அதனாலதான் இப்படி பல்ல கடிச்சிட்டு பேசி நிக்கிறேன். இந்த மாதிரி நீ பேசினதுக்கு பல்லாருன்னு ஒண்ணு வைக்கணும் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது? கூட படிச்ச வயனா போயிட்டியே, அதனால சும்மா விடுறேன். என்ன திவ்யா இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல வந்து இப்படிலாம் என்கிட்ட பழைய கதையை பேசிட்டு இருந்தேன்னா மத்தவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? நீ காதலிச்ச விஷயம் கூட எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட நான் ஓகே சொல்லிருக்க மாட்டேன். ஏன்னா என் மனசு முழுக்க என் மாமா தான் இருந்தாரு. என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா தோல் சாஞ்சு அழுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல நண்பரா, நல்ல கணவரா என் புருஷன் இருக்காரு. உன்னோட அக்கறையெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். உன் காதல் உண்மைனா தயவு செஞ்சதுக்கு அப்புறம் என் மூஞ்சிலையும் முடிக்காத. உன்னோட வாழ்க்கையை நீ வாழு. உனக்காக ஒரு பொண்ணு வருவா. அவளை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழி வாரு. இதுக்கப்புறம் இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசி நிக்காத.
திவ்யா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டு கத்துறீங்க. உங்க மேல உள்ள அக்கறையிலயும் அன்புலயும் மட்டும்தான் வந்து பேசினேன். மத்தபடி எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. காலேஜ்ல இருந்து ஒண்ணா படிச்சிருக்கோம். ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்ன பாருங்க. என்னோட காதல் தான் என்ன விட்டு போச்சு. அட்லீஸ்ட் ஒரு தோழியாவது என் கூட இருப்பீங்கங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து பேசினேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்க அக்கறை அன்பும் எனக்கு எதுவும் வேணாம். அது எல்லாமே என் புருஷன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. நீங்க எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ற வழி பாருங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுற சொல்லி வச்சுக்காதீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு என்னையும் நினைச்சிட்டு உங்க வாழ்க்கையை மட்டும் அழிச்சிடாதீங்க. அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியை எனக்கு கொன்றும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. சாரி திவ்யா. உங்க மேல உள்ள அக்கறையில ஏதோ வந்து பேசிட்டேன். மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடுங்க. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். இவ வாழ்க்கையில இப்படி ஒருத்த வேலை இருக்கானா? நல்லதான் போச்சு. தேவைப்படும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இதை ஒரு போட்டோ எடுத்தாச்சு. ம் இதை வச்சு நம்ம அடுத்து ஆடுவோம். என்னம்மா நீ அண்ணன் பொண்ணே, எதையோ பார்த்து மிரண்டு போய் நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. போலாமா? போவோம் போவோம். அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சே. வந்த வேலையா? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. யார் கூடயும் நின்று பல்லடிச்சு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்துங்கட்ட, அதை என் கூட வடிச்சு வையன். சும்மா 2 வார்த்தை பேசினேன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓ, கூட வடிச்சு வையனா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன்.